ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த பாடிகார்ட் சீரிஸோட ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கப்புறம் வேற என்ன சீரிஸ் போடலான்றது உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா தாராளமா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நான் கேட்டப்போ எனக்கு வாண்டட் சீரிஸ் சஜஸ்ட் பண்ணீங்க, அதை யாரும் போடலங்கிறதுனால நானும் போட்டேன். ஆனா இப்போ எனக்கு 2 சீரிஸ் சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஒன்னும் டாக்ஸி டிரைவர், அது ஆல்ரெடி தமிழ்ல இருக்கு, நல்ல வியூஸும் போயிருக்கு. அதை நான் இப்போ போட்டேன்னா எனக்கு வியூஸ் வருமானது எனக்கு டவுட்டா இருக்கு. இன்னொன்னு பிளடி லக்கி டே கேட்டிருக்கீங்க, அது ஆக்சுவலி நல்ல சாய்ஸ் தான். எனக்குமே அது போடணும்னு ஆசை தான். ஆனா எனக்கு வீடியோவே கிடைக்கல, நானும் தேடி பார்த்துட்டேன். உங்களுக்கு யாருக்காவது வீடியோ கிடைச்சிச்சுன்னா எனக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த சீரிஸ் போடுறேன். யாரும் போடாத சீரிஸ் ஏதாவது இருந்தா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் போடுறேன். இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் நடந்திருந்துச்சுன்னா, இந்த கிம் டோஜின் பிரசிடென்ட் கூட இருந்த எல்லா செக்யூரிட்டி ஏஜென்ட்டையும் கொண்டுட்டான். பிரசிடென்ட் மட்டும் தப்பிச்சு போகும்போது யாரோ ஒரு அந்த யான்ஜின் கிராமத்தை சேர்ந்த லேடி அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இப்படி ஊருக்குள்ள அங்கங்க ட்ரக் நின்றுட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அதுல ஒரு ட்ரக்கையும் காமிக்கிறாங்க. அது என்னன்னு பிரசிடென்ட் போய் பார்த்தா அதுக்குள்ள பாம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதை அவர் பாத்துட்டு இருக்கிற அதே சமயத்துல இங்க வில்லன் பிரசிடென்ட் எப்படியாவது வெளியில வர வைக்கணும்ன்றதுக்காக ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணி விட்டுடுறான். இதை பார்த்து அங்க மிலிட்டரி கேம்ப்ல இருக்கவங்களும் சரி, ப்ளூ ஹவுஸ்ல இருக்கவங்களும் சரி ஷாக் ஆகி போயிருக்காங்க. எங்க பாம் வெடிச்சதுன்னு தெரியல, பிரசிடென்ட்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்க மிலிட்டரி கேம்ப் தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸும் ஹங்டேவும் எல்லாரும் பதறி போயிருக்காங்க பாம் வெடிச்ச சத்தத்தை கேட்டு. எங்க பாம் வெடிச்சிச்சு, மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க சொல்லி மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க அனுப்பிக்கிட்டே இருக்கும் போதே ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க ஓடி இந்த மாதிரி யான்ஜினோட போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ட்ரக் நின்னுட்டு இருந்துச்சு, அதுலதான் பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. பொதுமக்களுக்கு ஏதாவது ஆபத்தாச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த எல்லாருமே பிரசிடென்ட் தேடுறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. காலியா தான் இருந்துச்சு பில்டிங் மட்டும் தான் கொலாப்ஸ் ஆயிருக்கு, மக்களுக்கு எதுவும் ஆகலன்ற விஷயத்தை அவர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு பிரசிடென்ட் காமிக்கிறாங்க. பிரசிடென்ட்டும் அந்த லேடியும் அந்த ட்ரக் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவர்கிட்ட இருந்த பாம் பிளாஸ்ட் ஆகல போல இருக்கு. இந்த வில்லன் பிளாஸ்ட் பண்ணது வேற ஏதோ ஒரு பாம், அங்க தூரத்துல அந்த பாம் பிளாஸ்ட் ஆயிருக்கிறத இவங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ப்ளூ ஹவுஸ் தான் காமிக்கிறாங்க. இவங்களும் பாம் பிளாஸ்ட் ஆனிச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பதறி போயிருக்கும் போது அவங்களோட எமர்ஜென்சி நம்பருக்கு ஒரு கால் வருது. லீசா தான் போய் அட்டென்ட் பண்றா. அந்த பக்கம் பேசுறது நம்ம பிரசிடென்ட் தான். அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல. கட் பண்ணா இங்க மிலிட்டரி கேம்ப் தான் காமிக்கிறாங்க. அப்ப ஹங்டே சொல்றான், லீசா தான் 4 ட்ரக் அங்க வந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, இப்ப இந்த போலீஸ் ஆபீசர் வேற ட்ரக்ல இருந்து தான் பாம் பிளாஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இன்னமும் 3 ட்ரக் இருக்குது, அதை நம்ம உடனே கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு ஹங்டே அங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு கார் வருது. அந்த கார்ல பிரசிடென்ட் தான் காரை ஓட்டிட்டு வராரு, அதுவும் தனியா வந்துட்டு இருக்காரு. அவர் அங்க வந்ததுமே என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கிம் டோஜின் இந்த சிட்டிக்குள்ள டெரரிஸ்ட் அட்டாக் பிளான் பண்ணிருக்கான், அவன் நிறைய இடத்துல பாம் வச்சிருந்திருக்கான், உடனே பொதுமக்கள் எல்லாம் காப்பாத்தணும் அப்படிங்கறதுனால போலீஸ் எல்லாம் போய் பொதுமக்களை அங்க இருந்து பாதுகாப்பா வெளியேற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாருமே பாம கண்டுபிடிச்சு அதை டீஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஹங்டே கிட்ட நம்ம ஏஜென்ட்க்கு எல்லாம் என்னாச்சு, சீஃப் என்னாரு அப்படின்னு விசாரிக்கிறாரா. அவங்க யாருமே உயிரோட இல்ல, எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதும் பிரசிடென்ட்க்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா நம்ம டெபுட்டி சீஃப் எல்லாம் பிரசிடென்ட் இங்க கூட்டிட்டு வரவே மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, இங்கேயும் சரி தியேட்டருக்கும் சரி போகவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா பிரசிடென்ட் தான் கட்டாயப்படுத்தி அவர் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சரி நீங்க வாங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் பிரசிடென்ட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவர் இறந்து போயிருப்பார் இல்லையா, அதை நினைச்சு அவர் வருத்தப்பட்டு இருக்காரா. அப்ப ஹங்டே சொல்றான், நீங்க ப்ளூ ஹவுஸ்க்கு திரும்பி போயிடுங்க, இங்க சேஃப் இல்ல அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு ஏஜென்ட்டோட கடமை பிரசிடென்ட் ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னா பிரசிடென்ட்டோட கடமை பொதுமக்களை ப்ரொடெக்ட் பண்றது, இங்க ஆபத்து இருக்குன்றதுக்காக நான் என்னோட கடமையில இருந்து பின்வாங்க விரும்பல, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பிரசிடென்ட் கூட இருந்த எல்லா ஏஜென்ட்டும் ஸ்னைப்பர் டீமும் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால ப்ளூ ஹவுஸ்ல இருக்கிற மத்த ஏஜென்ட்டையும் ஸ்னைப்பர் டீமையும் ஹெலிகாப்டர் மூலியமா இந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்க வில்லனோட 2 ஆளுங்க போலீஸ் கெட்டப்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பாக்குறாங்க ஊர்ல இருக்க பொதுமக்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்கங்க நின்னுட்டு இருக்கிற வண்டியில எல்லாம் போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ட்ரக்ல தான் பாம் பிளாஸ்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சதுனால எங்கேயாவது வண்டியில பாம் இருக்குமோன்னு சொல்லி அங்கங்க அவங்க பாம்பை தேடிட்டு இருக்கிறதையும் பாக்குறாங்களா. இதை உடனே அந்த வில்லனுக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் லீசா கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காரு, பிரசிடென்ட் கண்டுபிடிச்சாச்சுன்னா உடனே ஹெலிகாப்டர் அனுப்பி அவரை இங்க கூட்டிட்டு வரதை விட்டுட்டு நீங்க இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் அங்க அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. பாம் பிளாஸ்ட் ஆகிற இடத்துல பிரசிடென்ட் எப்படி நீங்க வச்சிருக்க முடியும், அவர் உடனே கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவர் அங்கதான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. இது அவரோட முடிவு, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, ஆனா நாங்க அவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கடைசி வரைக்கும் கண்டிப்பா நாங்க கூடவே இருப்போம் அப்படின்ற மாதிரி லீசா சொல்லிடுறா. இங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹங்டே மறுபடியும் பிரசிடென்ட் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீங்க ப்ளூ ஹவுஸ்க்கு ரிட்டர்ன் போயிடுங்க, நாங்க இங்க பாத்துக்கிறோம், நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறான். ஆனா அவன் பேசுற எதையுமே அவர் காதுலயே வாங்கல. அவன் சியோல பஸ்ல பாம் வச்சான் இல்லையா, அப்ப அவன் ட்ரிகர் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணான் அப்படின்னு கேக்குறாரு. மொபைல் போனை யூஸ் பண்ணி தான் அவன் ஆக்டிவேட் பண்ணான் அப்படின்ற விஷயத்த இங்க ஹங்டே சொல்லிட்டு இருக்கானா. ஏதோ ஒரு விஷயத்த பிரசிடென்ட் யோசிச்சுட்டே இருக்கும் போதே ஒரு சோல்ஜர் ஓடி இந்த மாதிரி நாங்க மக்கள் எல்லாம் மிலிட்டரி பேஸ்க்கு நாங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி 3 ஸ்குவாட் நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் பாம்ப சர்ச் பண்றதுக்கு அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற லேண்ட்லைன் போன் அடிக்குது. ஹங்டே தான் போய் கால் அட்டன் பண்றான். நீ பாமையா தேடிட்டு இருக்க அப்படின்னு அந்த பக்கம் நம்ம கிம் டோஜின் தான் பேசுறானா. அவன் தான் பேசுறான்னு தெரிஞ்சதும் போனை ஸ்பீக்கர்ல போட்டு பிரசிடென்ட் கிட்ட கொடுத்துட்டு அந்த பக்கம் போய் வேற ஒரு போன்ல லீசாக்கு கால் பண்ணி இந்த போனை ட்ராக் பண்ணி சொல்லு அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறான். இங்க கிம் டோஜின் பிரசிடென்ட் கிட்ட என்ன சொல்றான்னா, உனக்கு நான் 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள உன்னோட எல்லா மிலிட்டரி சோல்ஜர்ஸையும் வெளியேற்றிட்டு இந்த ஊர்ல இருக்க பிரிட்ஜுக்கு நீ சேரணும், அப்படி நீ வரல
இல்லன்னா 2வது பாம் நான் வெடிக்க வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இதை கேட்டுட்டு ஹங்டே எல்லாம் இன்னும் 10 நிமிஷத்துல அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து நம்ம ஸ்னைப்பரை செட் பண்றது ரொம்ப கஷ்டம், அதனால நீங்க போகாதீங்க, நம்ம சோல்ஜர்ஸ் அனுப்பி அவனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா பிரசிடென்ட் இவன் சொன்னதை கேட்பாரான்னு தெரியல, யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காரு. சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பி ஒரு பக்கம் கிம் டோஜினை தேட சொல்லிருக்காங்க. அதே சமயம் ஹங்டே லீசாவுக்கு கால் பண்ணி அந்த கிம் டோஜினோட காலை ட்ராக் பண்ணிட்டீங்களா, அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதான்னு கேக்குறான். அவன் கொஞ்ச நேரம் தான் பேசியிருக்கான், நாங்க சேட்டலைட் மூலியமா ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி லீசா சொல்லிடுறான். அப்ப ஹங்டே பாக்குறான் பிரசிடென்ட் ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அந்த கிம் டோஜின் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தலான்னு மட்டும் தயவு செஞ்சு யோசிச்சிடாதீங்க, அவங்க கிட்ட போய் நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம், அதுக்கு நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹங்டே சொல்லிடுறானா. உங்க அப்பா இந்த யான்ஜின் கேஸை வெளியில கொண்டு வரணும்ன்றதுக்காக 16 வருஷம் கஷ்டப்பட்டு கடைசியில இறந்தே போயிட்டாரு, ஆனா நீ ஏன் உயிரை காப்பாத்துறதுக்காக என்னை தடுத்து நிறுத்த பாக்குற, வெளியே மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ நான் தேவை, மக்களே இல்லங்கிறப்போ நாடும் கிடையாது, நாட்டோட பிரசிடென்ட்டும் கிடையாது, பிரசிடென்ட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏஜென்ட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க பிரசிடென்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க வில்லன் வந்து அவன் வாட்ச பாக்குறான். அவர் கொடுத்த அந்த 10 நிமிஷம் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னோட அவன் 2வது பாமையும் வெடிக்க வச்சிடறான். 2வது பாமும் வெடிச்சிருச்சுன்னு எல்லாரும் பேனிக் ஆயிடுறாங்க. அப்ப அந்த மிலிட்டரி சோல்ஜர் ஓடி வந்து இந்த தடவை ஃபயர் ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணிருக்கான். எல்லாரும் வெளியில மக்களுக்கு ஹெல்ப் பண்ண இருந்ததுனால அங்க பெருசா ஆட்கள் அதிகமா இல்ல, ஆனாலும் 3 பேர் இதுல காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவர் சொல்றாரு. இந்த வில்லன் எங்கேயோ ஊருக்கு வெளியே காருக்குள்ள பதுங்கி இருக்கான், யாருக்கும் தெரியாம. அவனோட 2 அடியாட்கள் மட்டும் ஊருக்குள்ள போலீஸ் கேட்ட போட்டுக்கிட்டு மக்களா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவன் அந்த அடியாட்களுக்கு கால் பண்ணி நம்ம பிளான கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நம்ம இந்த பில்டிங் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த லீடர் இங்க வெளியில வர போறது கிடையாது, நம்ம ஏன் அடுத்த டார்கெட்டா பொதுமக்களை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த வில்லனு சொல்றானா. அவனும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அவன் 3வது ட்ரக்கை கண்டுபிடிச்சு அந்த ட்ரக்ல அவங்க வச்சிருக்கேன் அந்த சூட் கேஸை எடுத்துடுறான், அதாவது பாம்பு வச்ச சூட் கேஸை எடுத்துடுறான். அப்ப அந்த வில்லன் கேக்குறான், நம்மளுடைய கடைசி பாம்பு பத்திரமா இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அது நாங்க ஊருக்கு வெளியே சேஃபா இருக்குது, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஊருக்குள்ளதான் தேடிக்கிட்டு இருக்காங்க, வெளியே கண்டிப்பா தேட மாட்டாங்க, அதனால அது சேஃபா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க வில்லன் சொல்லிட்டு இருக்க. அதே சமயம் அங்க மிலிட்டரி கேம்புக்கு லீசா கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க வில்லன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவன் இருக்கிற லொகேஷனை லாங்கிடியூட் லாட்டிடியூட்னு எக்ஸாக்டா சொல்றாளா. உடனே மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க, இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் சேடான் கார் இருக்குது, அதுக்குள்ள யாரோ ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அவங்க அங்க பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே இங்க வாக்கி டாக்கி மூலமா பிரசிடென்ட்டும் ஹங்டேவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அந்த காரை ரவுண்ட் அப் பண்ணி கார்ல இருக்கிற பர்சனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க, வெளியில வா, கையை தூக்கு, திரும்பி நில்லு அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாங்க. யாரோ ஒரு ஆள் காரை விட்டு இறங்கி திரும்பி நிக்கிறாங்க. நின்னவன் டக்குன்னு பாக்கெட்டுக்குள்ள இருந்து கன் எடுத்து நீட்டிடுறானா. உடனே சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவன் மேல ஷூட் பண்ணிடுறாங்க. அந்த சவுண்ட் இங்க இருக்கிறவங்களுக்கு வாக்கி டாக்கி மூலியமா கேக்குது. ஃபயர் பண்ணாதீங்கன்னு யாரோ ஒருத்தவங்க வெறித்தனமா கத்துற மாதிரியும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபயர் பண்ற சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. ஆனா அங்க நடந்தது நமக்கு காமிக்கல. அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர்ஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த மாதிரி நாங்க அந்த டெரரிஸ்ட கொன்னுட்டோம், ஆனா எங்களுக்கு அடையாளம் தெரியாது, நாங்க யாரும் பார்த்தது இல்லையா, சோ பார்த்தவங்க யாராவது வந்து அடையாளம் காட்டுங்கன்னு சொல்றாங்க. கிம் டோஜின் அடையாளம் தெரிஞ்சது பிரசிடென்ட்டும் ஹங்டேவும் மட்டும் தானே, அதனால ஹங்டே தான் அடையாளம் காட்டுறதுக்காக கிளம்பி போறோம். இங்க இந்த விஷயம் பிரைம் மினிஸ்டரோட ஆபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க, நாங்க கிம் டோஜினை கொன்னுட்டோம்னு சொல்லி அவங்க இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் பண்றாங்க. இங்க ஹங்டேவும் வந்து அந்த டெட் பாடியை அடையாளம் பாக்குறதுக்காக வந்திருக்கான். இங்க பிரசிடென்ட் மிலிட்டரி கேம்ப்ல தனியா இருக்காரு, கூட 2-3 சோல்ஜர்ஸோட. அப்போ அந்த கேம்புக்கு கால் வருது. பிரசிடென்டே டைரக்டா போய் கால் அட்டெண்ட் பண்றாரு. அந்த போன்ல பேசுறது வந்து கிம் டோஜின் தான். அப்பனா இங்க சோல்ஜர்ஸ் ஷூட் பண்ணது கிம் டோஜின் கிடையாது, அவங்க வேற யாரும் ஒருத்தங்க போல இருக்கு. இங்க இந்த வில்லன் என்ன சொல்றானா, உனக்கு நான் ஏற்கனவே டைம் கொடுத்தேன், ஆனா நீ அதை கேட்கல, உனக்கு நான் இன்னொரு 10 நிமிஷம் தரேன், இந்த தடவை கரெக்டா 8:30க்கு நீ அந்த பிரிட்ஜுக்கு வரலன்னா இந்த தடவை நான் பில்டிங் எல்லாம் பிளாஸ்ட் பண்ண மாட்டேன், டைரக்டா சிவிலியன்ஸ் பிளாஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த வில்லன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். உனக்கும் எனக்கு மட்டும் தான் சண்டை, நடுவுல தேவையில்லாம மத்தவங்களை இழுக்காத, பின்னாடி நீ தான் வருத்தப்பட வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இங்க ஹங்டே அந்த டெட் பாடியை பாக்குறான், அதுதான் கிம் டோஜின் இல்லையே, அதை பார்த்துட்டு இது கிம் டோஜின் இல்ல, உடனே பிரசிடென்ட் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சோல்ஜருக்கே பிரசிடென்ட் டைரக்டா கால் பண்ணிடுறாரு. ஹங்டே கிட்ட பேசணும்னு சொல்றாரா. ஹங்டே சொல்றான், இந்த மாதிரி இவன் கிம் டோஜின் இல்ல அப்படின்ற விஷயத்த சொல்றானா. அது எனக்கே தெரியும், அவன் என்ன கால் பண்ணான் 8:30க்கு என்ன அந்த பிரிட்ஜுக்கு வர சொன்னான், நம்ம கிட்ட இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ள அந்த 3வது பாம்பை எப்படியாவது கண்டுபிடிச்சிரு அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் சொல்றாரு. ஆனா இங்க ஹங்டே கத்திக்கிட்டு இருக்கான், நீங்க அங்க போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இல்ல இந்த தடவை அவன் கண்டிப்பா மக்களை டார்கெட் பண்ணிடுவான், நான் மக்களை அந்த மாதிரி ஆபத்துல விட முடியாது, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், தயவு செஞ்சு இந்த 10 நிமிஷத்துக்குள்ள 3வது பாம்பை கண்டுபிடிச்சிரு, அது வரைக்கும் நான் சாகாம இருக்கேன், எனக்கு மக்களை காப்பாத்தணும், நான் உனக்கு ஆர்டர் போடுறேன், மக்களை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இங்க ஹங்டே கத்திக்கிட்டு இருக்கான், போகாதீங்கன்ற மாதிரி. அவரு காலை கட் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு போயிடுறாரு. இங்க ஹங்டேவும் அவசரமா அந்த சோல்ஜர் கிட்ட மிச்சம் இருக்கிற 2 பாம்பையும் சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கார் எடுத்துட்டு பிரசிடென்ட் சொன்ன அதே பிரிட்ஜுக்கு ஹங்டேவும் வேகமா போய்கிட்டு இருக்கான். அப்படி ஹங்டே போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இந்த வில்லனோட அடியாட்கள் போலீஸ் கேட்ட போட்டு சுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கார்ல வரத கவனிக்கிறான். இப்போதான் நமக்கு காமிக்கிறாங்க, அந்த காருக்கு முன்னாடி ஒரு ட்ரக் போயிட்டு இருக்கு, அதுல யான்ஜினோட பொதுமக்களை ஷிஃப்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு ஆளா பிரசிடென்ட காப்பாத்தினாங்கல்ல ஒரு லேடி, அவங்களும் போயிட்டு இருக்காங்க. அவங்க மடியில ஒரு குட்டி பொண்ணை உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களா. அந்த பொண்ணு காலுக்கு கீழே ஒரு சூட் கேஸை உதச்சு விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப அதை பார்த்துட்டு ஒருத்தர் கேக்குறாரு, இது என்னமா சூட் கேஸ் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஒரு
போலீஸ் அங்கிள் தான் கொடுத்தாரு, இந்த ட்ரக்ல வச்சு எடுத்துட்டு வா, நான் அங்க வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் அந்த வில்லனை காமிக்கிறாங்க. இந்த அடியாளுக்கு கால் பண்ணி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ணி விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஒருவேளை அந்த லீடருக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி 10 நிமிஷத்துல அங்க வந்துட்டான்னா நான் என்ன பண்றது அப்படின்னு கேக்குறான். அப்பையும் பிளாஸ்ட் பண்ணி விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு அவன் அந்த போன் எடுத்து பிளாஸ்ட் பண்றதுக்கு ரெடியா கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்க ஹங்டே வந்து அங்க பிரசிடென்ட காப்பாத்த போயிட்டு இருக்கான் இல்லையா. அப்ப அவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். பிரசிடென்ட் சொல்லியிருப்பார்ல, பொதுமக்கள் தான் ரொம்ப முக்கியம், நான் 10 நிமிஷத்துல அங்க போகலன்னா அவன் பொதுமக்களை கொண்டுடுவேன் மிரட்டி இருக்கான், நான் உனக்கு ஆர்டர் போடுறேன், என்ன ஆனாலும் சரி நீ பொதுமக்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு காரை யூ டர்ன் எடுத்து இந்த வில்லனோட அடியாட்களை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அவங்க காரை ஓவர்டேக் பண்ணி போய் நிறுத்திட்டு அவனுடைய கார் டயர்லயே ஷூட் பண்ணி அவன் காரை ஸ்டாப் பண்ணிடுறான். 2 பேத்துக்கு நடுவுல பயங்கரமா கன் ஃபயர் சண்டை எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல அவன் போன் எடுத்து அந்த பாம்பை ஆக்டிவேட் பண்ணலாம்னு போகும்போது ஹங்டே அவன் தலையிலேயே ஷூட் பண்ணி அவனை சாகடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த போனை எடுத்து பேட்டரி எல்லாம் கழட்டி ரிமூவ் பண்ணிடுறான். அதுக்குள்ள சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்ணி அங்க இருக்கிற பாம்பையும் கண்டுபிடிச்சு மக்களை சேவ் பண்ணிடுறாங்க. பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்கு பாம்ப் ஸ்குவாடுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹங்டே டைம் பாக்குறான், மணி 8:27 ஆயிடுச்சு, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹங்டே சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த பிரசிடென்ட காப்பாத்தின லேடி இருக்காங்களே அவங்க சொல்றாங்க, 4 பாம்புக்கு மேல இருக்கும் போல இருக்கே, ஆல்ரெடி 2 பாம்பு வெடிச்சிருச்சு, ஒரு பாம்பு இதோ இங்க இருக்கு, இன்னொரு பாம்பு பிரசிடென்ட் கையில வேற இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. இதை கேட்டு ஹங்டே ஷாக் ஆயிடுறான். பிரசிடென்ட் கையில பாம்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஆமா, அவர் போகும்போது பாம்பு எடுத்துட்டு தான் போனாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இங்க பிரசிடென்ட காமிச்சா அவர் வந்து அந்த பிரிட்ஜ் கிட்ட வரும்போது 8:30 ஆயிடுச்சு. கரெக்டா 8:30 ஆகும்போது இவர் சல்லுன்னு அந்த பிரிட்ஜுக்கு வராரு. அவருக்கு முன்னாடியே இந்த வில்லன் வந்து அந்த பிரிட்ஜ்ல பிரசிடென்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவர் பக்கத்திலே வந்து கார் நிறுத்திட்டு இவர் இறங்குறாரு. இன்னொரு பக்கம் மிலிட்டரி சோல்ஜர்ஸ் ஒரு ட்ரக்கை கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் கண்டுபிடிச்சார் இல்லையா, அதே ட்ரக் தான். அவங்க வந்து பாக்குறாங்க, இந்த ட்ரக் ஆக்சுவலா கேஸ் பைப் போற லைன்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த ட்ரக் மட்டும் பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா இந்த கேஸ் லைன் எங்கெல்லாம் போகுதோ அந்த இடம் ஃபுல்லா பிளாஸ்ட் ஆகும். அதாவது ஒட்டுமொத்த யான்ஜின் சிட்டியுமே பிளாஸ்ட் ஆயிடும் அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இங்க இந்த வில்லன் வந்து அந்த போன்ல இருக்கிற ட்ரிகரை எடுத்து காமிச்சுக்கிட்டு, இது ரொம்ப ஸ்மார்ட்டான டிவைஸ் இல்ல, இதை ஒரு விஷயத்த காமிச்ச உடனே நீ சாகிறதுக்கு தானாவே வந்துட்ட பத்தியா அப்படின்ற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கானா. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ தாராளமா பண்ணுடா, உனக்கு அதை வெடிக்க வைக்கணுமா தாராளமா வெடிக்க வை, இதையெல்லாம் செஞ்சுட்டு உன்னால ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும்னு நினைக்கிற எத்தனை பேத்த நீ சாகடிச்சிருக்க, எல்லாத்தையும் சாகடிச்சதுக்கு அப்புறமும் நீ செத்தா கூட நீ செஞ்ச பாவத்தை கழிக்க முடியாது தெரியுமா, ஆனாலும் நீ சாகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் வந்து அவன் கிட்ட கொஞ்சம் கூட பயமே இல்லாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவர் பயமே இல்லாம பேசுறது வந்து அந்த வில்லனை கொஞ்சம் கடுப்பேத்துது. அவன் கொஞ்சம் கோவமாகறான், என்னடா கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்கிறாரேன்னு சொல்லிட்டு. நீ அந்த ஃபால்கனோட டாக் மாதிரி இருந்துட்டு அவன் சொல்றதை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் இன்னமும் வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காரா. நீ என்ன நினைக்கிற, இங்க இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம்னா உன் கண்ணு முன்னாடி இந்த யான்ஜின் சிட்டி கொழுந்து விட்டு எரிய போகுது, அதுக்கப்புறம் நீயும் சாக போற, அதுக்கப்புறம் நான் ஃபால்கனோட சேர்ந்துட்டு எங்களுக்கு ஃபேவரா நாங்க வேணுங்கிற ஒரு ஆளை நாங்க பிரசிடென்ட் சீட்ல உட்கார வைப்போம், அதுக்கப்புறம் இந்த நாடே எங்களோடது, இது எங்களோட ராஜாங்கம் ஆயிடும், நான் இந்த நாட்டுக்கே ராஜாவாயிடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானா. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுடா, ஆனா நீ கண்டிப்பா இதுக்கான விலையை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கோவமா அவங்ககிட்ட பேசிட்டு அங்க இருந்து வேகமா அவர் நடந்தே போயிடுறாரு. அந்த டைம்ல ஹங்டேல அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு இவங்க அங்க பிரிட்ஜ் மேல நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் வேகமா காரை நிறுத்திட்டு இறங்கி ஓடி வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா கார் எடுத்துட்டே பிரிட்ஜுக்குள்ள வந்திருக்கலாம், அவன் ஏன் அங்க நிறுத்திட்டு ஓடி வந்தான்னு தெரியல. இவன் இங்க பிரசிடென்ட காப்பாத்தணும்னு ஓடி வந்துட்டு இருக்கான். இங்க பிரசிடென்ட் வந்து வில்லனை கோவமா பேசிட்டு அங்க இருந்து போறாரு. அவர் அங்க இருந்து போன உடனே இவருக்கு கடுப்பான வில்லன் என்ன பண்றான்னா அந்த போன்ல இருக்கிற ட்ரிகரை ஆன் பண்ணி விட்டுறான். ஆனா இங்க ட்ரக்கை கண்டுபிடிச்ச மிலிட்டரி சோல்ஜர்ஸ் அந்த ட்ரக்கு கிட்ட இருக்கிற பாம்பை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வேன் கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. இங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப பிரசிடென்ட் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் எபிசோட்ல அந்த லேடி கூட அந்த ட்ரக்கை கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா எனக்கு உங்க காரை கடன் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட காரை வாங்கிட்டு அந்த ட்ரக்ல இருந்த பாம்பு அந்த காருக்குள்ள எடுத்து வச்சுட்டு தான் இவர் கிளம்பி போயிருப்பாரு. சோ அந்த ட்ரக்ல இருந்த பாம்பு இப்போ அந்த கார்ல தான் இருக்குது. ஆனா அந்த காரு இப்போ இந்த பிரிட்ஜ் மேல வில்லன் பக்கத்துல நின்னுட்டு இருக்கு. அது தெரியாம இவன் ட்ரிகரை வேற ஆன் பண்ணி விட்டுட்டான். கவுண்ட் டவுன் அது மாதிரி 3 2 1ன்னு போயிட்டு அங்க ட்ரக் வெடிக்குன்னு பார்த்தா இங்க வில்லன் கிட்ட இருந்த இந்த கார் தான் வெடிக்குது. அந்த காரோட சேர்ந்து வில்லனும் செத்து போயிடுறான். ஆனா 10 செகண்ட்ல பிரசிடென்டால ரொம்ப தூரம் போக முடியாததுனால பிரசிடென்ட்டும் அந்த பாம்பு பிளாஸ்ட்ல தூக்கி வீசப்படுறாரு. இங்க அதை பார்த்துட்டு ஹங்டே கத்திக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி சில நாட்களுக்கு பிறகுன்னு காமிக்கிறாங்க. நாடு வந்து பேக் டு நார்மல் ஆயிடுச்சு. எல்லாரும் மக்கள் எல்லாம் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க. அப்ப ஒரு ஆபீஸ காமிக்கிறாங்க. யாரோ அந்த ஆபீஸ்ல வந்து காலிங் பெல் அழுத்துறாங்க. போய் ஓபன் பண்ணா நம்ம ஹங்டே தான் தண்ணி கேன் போட வந்திருக்கான். ஏஜென்ட் வேலையை விட்டுட்டு தண்ணி கேன் போடுற வேலைக்கு வந்துட்டான் போல இருக்கு. இங்க வந்து தண்ணி கேனை மாத்திட்டு அவன் திரும்பி போகும்போது அந்த ஆபீஸோட விண்டோ வழியா ஏதோ ஒரு விஷயத்த குறுகுறுன்னு பாத்துட்டு போறான். ஒருவேளை இவன் நிஜமாலுமே தண்ணி கேன் போடுற வேலைக்கு வந்துட்டானா இல்ல ஏதாவது சீக்ரெட் மிஷன் பண்ணிட்டு இருக்கானான்னு தெரியல. இன்னொரு பக்கம்
ஒரு பில்டிங்ல நம்ம செக்யூரிட்டி ஏஜென்ட் எல்லாரும் சேர்ந்து ஏதோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் வரப்போறான்னு சொல்லிட்டு அதுக்காக பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம யூனாவுக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. டியூட்டிலேயே இல்லனாலும் இந்த யான்ஜினோட பாம் பிளாஸ்ட் கேஸ்ல சிறப்பா செயல்பட்டதுக்காக அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. ப்ரமோஷன் எல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து வெளியில வரும்போது ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து பாக்குறாரு. கையில ஒரு பூங்கத்தோட வந்து யூனா கிட்ட கொடுத்து வாழ்த்து சொல்றாரு. யூனாவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காளா. ஆக்சுவலா சாரிப்பா, இந்த பூங்கொத்து நான் கொடுத்தது கிடையாது, வெளியில யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. யாரா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அந்த பொக்கையில இருக்கிற கார்டு எடுத்து பாக்குறாங்க. வேலைக்கு திரும்ப வந்ததுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி கார்டு மட்டும் தான் இருக்கு, பேர் இல்ல. இங்க அப்படியே கட் பண்ணா ஹங்டே வந்து யாரோ ஒரு டெலிவரி மேன் கிட்ட பே பண்ணிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஹங்டேவோட ஃப்ரெண்ட் கேக்குறான், டே நீ யாருக்கு அந்த பூவை அனுப்புன அப்படின்ற மாதிரி கேக்குறானா. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புன அப்படின்னு சொல்றான். அந்த தெரிஞ்சவங்கன்னா அவங்க என்ன போலீஸ் ஆபீசரா அப்படின்ற மாதிரி கேக்குறானா. ஆமா அவங்க போலீஸ் ஆபீசர் தான், போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் ப்ராசிக்யூட்டர் இந்த வில்லனுக்காக வேலை செஞ்ச எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் இந்த வில்லன் பயங்கரமா நாட்டுக்கு எதிராக மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கான். அவங்க செஞ்சது எதையுமே தப்புன்னு அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னதான் நீங்க சேர்மன் கிம் டோஜினை கொண்டிருந்தாலும் நாளைக்கு இன்னொருத்தர் அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணதா போறாங்க. அதே மாதிரி ஃபால்கனோட மேனேஜரை நீங்க என்னதான் நாட்டை விட்டு வெளியே அனுப்பியிருந்தாலும் நாளைக்கு இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வரதான் போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ப்ராசிக்யூட்டரும் அது வேணா உண்மைதான், இன்னைக்கு நாங்க எப்படி அவங்களை விரட்டி அனுப்பினோமோ அதே மாதிரி நாளைக்கு எங்க இடத்துல இன்னொருத்தர் வந்து அவங்களை விரட்டி அனுப்ப போறாங்க, இதுதானே உலகம், அப்படிதானே போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணா யூனா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து போன்ல ஒரே சாப்பாடு ஐட்டமா பாத்துக்கிட்டு இருக்காளா. அப்போ அந்த இடத்துக்கு ப்ராசிக்யூட்டர் சாய் வராரு. என்னமா போன்ல ரொம்ப பிஸியா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வராரு. ஐயோ இல்ல சார், நான் ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. ரெஸ்டாரண்டா, ஏன் இதான் டேட்டுக்கு போறியா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாளா. எனக்காக டிசிப்ளினரி கமிட்டியில பேசி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி யூனா சொல்றாளா. ஆமா அதை நான் மறந்தே போயிட்டேன், நீ திரும்பி வேலையில ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உடனே அவ ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறாளா. அதை எடுத்து பார்த்துட்டு ப்ரமோஷன் வாங்கினது மட்டும் இல்லாம சியோல்கே டிரான்ஸ்பர் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யூனா ஹங்டேவை பாக்கிறதுக்காக அவனோட ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கா. ஹங்டே அங்க யார் கூட பிஸியா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளா. அப்ப ஹங்டேவோட ஃப்ரெண்ட் அங்க வந்து ஆபீசர் யூனா இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறானா. இது ஹங்டேவோட காதுல விழுந்துருது. ஹங்டேவை பாக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா, நான் என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், ஃப்ரீயா தான் இருக்கேன், வாங்கல என் கூட ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது அங்க பாத்துட்டு இருக்க ஹங்டேக்கு கொஞ்சம் கூட பொறுக்கல. உடனே கிளம்பி வந்துடுறான். டேய் நீ ஏன் வெட்டியா இங்க சுத்திக்கிட்டு இருக்க, நீ வெட்டியா சுத்துறதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா, உன்ன மேனேஜர் கூப்பிட்டாரு, நீ போய் பார்ப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறான். மேனேஜர் கூப்பிட்டாரா, சரி நம்ம அடுத்த தடவை காஃபி குடிக்கலாம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடி போயிடுறான். கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் காஃபி ஷாப்ல போய் உட்கார்ந்து இருக்காங்க. நீ சியோலுக்கு டிரான்ஸ்பர் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி ஹங்டே கேக்குறான். ஆமா இதுக்கப்புறம் நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. சரி வீடு பாத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாளா. என் வீட்டுக்குலாம் வந்துடாத அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டான். உன் வீட்டுக்கு நான் வரேன் நான் இப்ப சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவ மூஞ்சி பொசுக்குன்னு போயிடுச்சா. இல்ல எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்கு, ரொம்ப பிஸியா இருக்கேன், நீ என் வீட்டுக்கு வந்தீனாலும் என்னால உன்னை பாத்துக்க முடியாது, அதனாலதான் சொன்னேன், நீ வீடு தேடினதுக்கு அப்புறமா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா பசங்களோட சிரிச்சு சிரிச்சு பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு டக்குன்னு போயிடுறான். இவன் சொல்லிட்டு போனதை பார்த்துட்டு அவ சிரிச்சுட்டு இருக்கா. ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஸ்வீட் மொமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்து சிரிச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஸ்வீட் மொமெண்டே நடக்கல, ரெண்டு பேருக்குள்ள ட்ராஜடியான மொமெண்ட் தான் நிறைய நடந்துச்சு. ஆனா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஹங்டே ஏஜென்ட் ஹங்டே அங்க ப்ளூ ஹவுஸ்க்கு போறான். அங்க லீசாவை பாக்குறான். லீசா வெளிநாட்டுக்கு போறா போல இருக்கு. சோ அவளுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு அந்த லான்ல நடந்து போகும்போது அவன் ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறான். ஒரு தடவை செக்யூரிட்டி சீஃப் பிரசிடென்ட் கூப்பிட்டு நீங்க அடிக்கடி வெளியில போகாதீங்க, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாகும், நாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி இருப்பாரு இல்லையா. அந்த இடத்துல ஆக்சுவலா ஹங்டேவும் இருந்திருப்பான், சில ஏஜென்ட்டும் கூட இருந்திருப்பாங்க. அப்ப பிரசிடென்ட் ஹங்டேவை பார்த்துட்டு இங்க வான்ற மாதிரி கையை அடிச்சு கூப்பிட்டு இருப்பாரு. கூட 2-3 பேர் சேர்ந்து இருந்ததுனால யார கூப்பிட்டாருன்னு தெரியாம அவன் திரு முழிச்சுட்டு இருப்பானா. மறுபடியும் அவனையே பார்த்து கையை அசைக்கவும் நம்மளதான் கூப்பிடுறாரு போலன்ட்டு வேகமா ஓடி போய் நிப்பானா. உன்னோட சீஃப் என்ன அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு மிரட்டிக்கிட்டே இருக்காரு, அவர் சொல்றதெல்லாம் சரியா அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் கேட்டிருப்பாரு. இவனுக்கு ஒன்னும் புரியாம திரு முழிச்சிருப்பான். ஏன்னா ஹங்டே வேலைக்கு வந்த புதுசு, அப்போ அதனால கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா. அவன் ஒரு மாதிரி பயந்துகிட்டே சீஃப் எது சொன்னாலும் அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானா. அப்போ உன் சீஃப் சொல்றது கரெக்ட்னா நான் சொல்றது தப்புன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமா கேட்டோன்னே அவன் ஒரு மாதிரி பெபேன்னு முழிச்சிட்டு இருக்கான். அவன் முழிக்கிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஆக்சுவலா அவனை டீஸ் பண்றாங்கன்னே தெரியாம அவன் பெபேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு ஹங்டே தான் வந்திருக்கான். ஆக்சுவலா பிரசிடென்ட்டை இங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அவருக்கு இன்னும் எதுவும் ஆகல. இவர் இப்ப பிரசிடென்ட்டா இல்ல, அவர் தான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு இல்லையா. அதனால எந்த ஒரு ஏஜென்ட்டுமே இல்லாம அவர் மட்டும் தனியா அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரை பாக்குறதுக்காக தான் ஹங்டே வந்திருக்கான். அவர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரசிடென்ட் ஒரு விஷயம் சொல்றாரு. ஆக்சுவலா அன்னைக்கு நான் கிம் டோஜினோட சேர்ந்து சாகணும்னு தான் முடிவு பண்ணி அன்னைக்கு போனேன், என்னால அவனை தடுக்கிறதுக்கு முடியல, அதனால அன்னைக்கு செத்துடணும்னு தான் முடிவு பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இவர் அந்த கார்ல வந்து அந்த பாம்பு இருக்கிற பெட்டியை வச்சுட்டு போவார் இல்லையா. அப்ப பாம்பு பிளாஸ்ட் ஆனப்ப பக்கத்துல நின்னதுனால கிம் டோஜின் வந்து வெடிச்சு சதுரி இருப்பாரு. கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்ததுனால பிரசிடென்ட்டும் பறந்து போய் விழுந்திருப்பாரு. ஹங்டே ஓடி போய் பார்த்திருப்பான். அவருக்கு பயங்கரமா அடிபட்டு
அடிபட்டிருக்கும், ஆனாலும் அவருக்கு உயிர் இருந்திருக்கும், அதனால அவர் காப்பாத்திட்டாங்க போல இருக்கு. அன்னைக்கு நான் செத்துருவேன்னு நினைச்சேன், ஆனா நிறைய ஏஜென்ட் வந்து அவங்களோட உயிரை கொடுத்து என்னோட உயிரை காப்பாத்திருக்காங்க. சோ அவங்க என்ன உயிரை காப்பாத்திருக்காங்கன்னா அவங்களுக்காகவாது நான் என்னோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன், என்னால செய்ய முடிஞ்சது இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த லான்லயே நின்று அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கானா. அப்ப டியூட்டிக்காக போயிட்டு இருந்த ஏஜென்ட் எல்லாம் அவனை பார்த்துட்டு, டே அங்க என்னடா நின்று கனவு கண்டுகிட்டு இருக்க, வேலைக்கு டைம் ஆயிடுச்சு வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவன் சிரிச்சுக்கிட்டே அவங்களோட ஓடி போய் ஜாயின் பண்ணிக்கிறான். இப்போ பிரசன்ட்ல யாரு பிரசிடென்டா இருக்காங்கன்னு தெரியாது, இல்ல பிரைம் மினிஸ்டரே ஆன் டியூட்டில இருக்காரான்னு தெரியாது. ஆனா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இந்த செக்யூரிட்டி ஏஜென்ட்டோட டியூட்டி. அதை பாக்குறதுக்காக இவங்க போயிட்டு இருக்காங்க. இவங்களோட வேலை இனிமே தொடரும் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த சீரிஸே முடிச்சிட்டாங்க. இந்த சீரிஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருந்துச்சான்றதும் தயவு செஞ்சு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க. இன்னும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரிஸோட வர, அதை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சீரிஸ்ல பார்க்கலாம். பாய்.